இருக்கக்கூடிய நம்ம கார்த்திக்கோட குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆளுங்க தேவையே கிடையாது. அதாவது வர வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டிலேயே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது முன்னாடியாச்சும் பரவாயில்ல, இந்த செண்பகவல்லி மட்டும்தான் வந்து போதுனா எதனா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சரவணன் வந்து போதுனா வீட்டுக்கு வந்ததுனால சரவணனை வச்சு அடுத்தடுத்த பிரச்சனைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்ததா ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் வந்து போதுனா இந்த செண்பகவல்லி கிட்ட கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம கார்த்திக் வந்து போதுனா பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி வச்சிருந்த இந்த ரம்யாவை பற்றின டைரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிக்காக கொளுத்துறேன், அதாவது பழைய பொருள்லாம் பழைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கொளுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நான் கொளுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையிலேருந்து இந்த ரம்யாவை தூக்கி போட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் வர முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க. அந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரியை எரிச்சாங்க. ஏன்னா இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் அண்ணன் மட்டும்தான், நம்ம என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யாவை லவ் பண்ணியிருந்தாலுமே கூட பாஸ்ட் இட்ஸ் ஃபாஸ்ட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் முடிவு எடுத்தார். அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு அம்மாவாக இருந்துக்கிட்டு இந்த செண்பகவல்லி இவ்வளோ கேவலமான காரியம் பண்ணுறது உண்மையிலேயே அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செண்பகவல்லி தான் ஏற்கனவே ரம்யா கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டாங்க. அதுவும் இந்த இது அந்த டைரியை வந்து பார்த்தீங்கன்னா எரிச்ச ஒரு விஷயத்த சொன்னோன்னே ரம்யா செம்ம கோவத்தில் அடுத்து தான் நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கிறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்காங்க. அதுலேயும் இப்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில், அதாவது இந்த ரம்யாவால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஏன்னா மதிய டைம் ஆச்சு, எல்லாருமே சாப்பிடக்கூடிய டைமு. அந்த டைமில் நம்ம கார்த்திக் சாப்பிடல. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் இருந்ததுனாலையும் வெயில் ரொம்ப சுட்டு எரிச்சதுனாலையும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் போய் அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யா டைலாக்லாம் விட்டுட்டு இங்கேருந்து நம்ம கார்த்திக் அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை காப்பாற்றுறதுக்காக தான் அண்ணன் தான் ஓடோடி வராங்க. ஏன்னா அவங்க வீடியோ காலில் இருந்ததுனால இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை காப்பாற்றி கார்த்திகோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது ரம்யாவோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அண்ணத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ரம்யாவை நல்லவ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா எனக்கு தேவை கிடையாது, அண்ணன் தான் தேவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் சொன்னதுக்கப்புறமா நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனசை மாற்றிக்கிட்டு கார்த்திக் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரம்யா இருந்துட்டு இப்படி நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் ஆக ஆரம்பிச்சிடுது. அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம் இப்போது நம்ம சண்முகையாவுக்கு தெரிய வரப்போகுது. அதாவது இந்த செண்பகவல்லியும் அதுக்கப்புறம் தன்னோட மூத்த மகன் அதாவது சரவணன் 2 பேரும் சேர்ந்து நம்ம கார்த்திகையும் அண்ணத்தையும் பிரிக்கிறதுக்காக பயங்கரமான பிளான் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதாவது இவங்க அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போனவங்க அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் கரெக்டாக வருமா, அது மட்டும் இல்லாமல் அந்த ரம்யாவை பார்த்து பேசணும், எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே பண்ணல, என்ன பண்ணுறதுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா செண்பகவல்லி சொல்கிறாங்க, டேய் எல்லாமே கரெக்டாக நடக்கும், நம்ம நினச்சது தான் நடக்க போகுது. அந்த அன்னத்தை கார்த்திக்கு அதாவது உன் தம்பிக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு நமக்கு சரியான நேரம் வந்தாச்சுடா, அதுக்கு அந்த ரம்யா நமக்கு தேவை, அதே மாதிரி இந்த டைரியும் தேவை அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செல்லக்கிளி அதை பார்த்துட்டு அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் ஐயோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் அண்ணமும் ஆளுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் இவங்க என்னடானா இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செல்லக்கிளி வந்து கோவப்பட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சும்மா விடக்கூடாது, இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நேராக போயிட்டு சண்முகத்துக்கிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம செல்லக்கிளி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து போன விஷயம் அடுத்ததாக ரம்யா கிட்ட பேசின விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கிளிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரம்யாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் அண்ணத்துக்கு தெரியும், அதாவது அண்ணத்துக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் கார்த்திக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கே தெரிய வந்துச்சு. அடுத்ததாக செல்லக்கிளிக்கு தெரியும், மற்றவங்க யாருக்குமே தெரியாது, ஏன் சண்முகையாவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த செண்பகவல்லிக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக அண்ணத்தையும் அதே மாதிரி கார்த்திக்கும் பிரிச்சிருவாங்க, இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நேராக சண்முகத்துக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதாவது எல்லாமே அப்படின்னா ரம்யாவை பற்றின ரகசியங்களை கிடையாது, ரம்யாவை பற்றின ரகசியங்களை மட்டும் விட்டுட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அண்ணத்தையும் கார்த்திக்கும் பிரிக்கிறதுக்காக இவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது
இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகத்தை வந்து கோவப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சண்முகம் ஏற்கனவே சும்மாவே கோவத்தோட உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரம்யாவை பற்றியும் வந்து அவர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் இங்கேருந்து போயிட்டு ரம்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த கமிஷனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சண்முகையாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்பகவல்லி பண்ணுறது ஒன்றும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. அதே மாதிரி ஏற்கனவே கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா பழிவாங்கிறதுக்காக அந்த கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா துள்ளிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் அவங்க கிட்ட பேசுனது மட்டும் இல்லாமல் இப்போது கார்த்திகையும் அண்ணத்தையும் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சண்முகையா நேராக போயிட்டு இந்த செண்பகவல்லி கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த கமிஷனரை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் கொஞ்சம் கொலாவிட்டு வந்திருப்ப நீயே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சண்முகையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்பகவல்லியை பல்லாருன்னு ஒரே அற விட ஆரம்பிச்சுறாங்க. உடனே எங்கே இருந்தான்னு தெரியல இந்த சரவணன் குடுன்னு ஓடி வந்து என் அம்மாவையாடா அடிக்கிற நீயே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மரியாதை குறைவாக வந்து பேச ஆரம்பிச்சிடறான். அதாவது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தார். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்தார். நம்ம அண்ணம்மா வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதே மாதிரி சண்முகையாக இருந்துக்கிட்டு அண்ணத்தையும் கார்த்திகையும் யார் பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலும் கண்டிப்பாக அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, என் மூத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்முகையா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. செண்பகவல்லிக்கெல்லாம் சரியானதுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரவணன்கிட்ட டேய் என்னடா இது இந்த ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, அதாவது நம்மளை கொண்டு போட்டுருவாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த ரம்யாவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒத்துக்க வைங்க, அடுத்தது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சண்முகத்துக்கு மட்டும் அதாவது இந்த செண்பகவல்லியை போட்டு பொழந்து கட்டுறது அதோடு நிறுத்தாமல் முதல்ல இவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அடித்து வரேன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ தான் அண்ணமும் கார்த்திக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா வசமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் மாட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடாமல் நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவள் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்ருக்கா. அதாவது கார்த்திக் தன்னோட வாழ்க்கையை விட்டு மொத்தமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை அண்ணத்து கூட வாழ விடணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கார்த்திகை சந்தோஷமாக பார்த்துறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஆனால் என்னை ஏமாற்றிட்டான், அது மட்டும் இல்லாமல் இப்போ டைரி எரிச்சது வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்யாவுக்கு செம்ம கோபமாக இருந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா இருந்துட்டு நம்ம கார்த்திகை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம சண்முகையாவும் செல்லக்கிளியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க போகிறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போய் டாட்டா, see you.